அந்த நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சார். அதுலயும் இந்த சித்தர்கள் ஆராய்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னும் போது இதை பத்தி இன்னும் ரொம்ப முழுமையாவே நம்ம பேசணும். அப்படின்னாலும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு துறையை இதுல ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏன் வந்தது, எப்ப வந்தது சார்? அது ரொம்ப ஒரு முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம்தான். என்னுடைய 25 வயதுல இருந்தே ஆன்மீகத்தில் எனக்கு பொதுவாக ஈடுபாடு உண்டு. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்ததுனால ஈடுபாடு உண்டு. அப்போ என்னுடைய சகோதரி வீட்டுக்கு நான் பூஜைக்கு செல்ற வழக்கம் பௌர்ணமி நேரத்தில். அப்போ அங்கே ஒரு சித்தருடைய ஒரு படத்தை பார்த்தேன். அப்புறம் அந்த சகோதரிகிட்ட கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இது சேஷாத்ரி சுவாமிகள், எனக்கு பரமேஷ்டி குரு அப்படின்னு சொன்னாங்க. பரமேஷ்டி குருன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த வயசுல அவ்வளோ தூரம் ஞானம் இல்லை. அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்டேன், ஒருத்தருக்கு நமக்கு குருவா இருக்கிறவங்க பேர் குரு, அவங்களுக்கு குரு பரமகுரு, அந்த குருவுக்கு குரு பரமேஷ்டி குரு, எனக்கு அவர் பரமேஷ்டி குரு அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் முத அந்த படத்தை பார்த்த உடனே என்ன அறியாத ஈர்ப்பு சேஷாத்ரி சுவாமிகள் கிட்ட எனக்கு வந்தது. அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் தான் முதல்ல எனக்கு வந்தது. என்ன அறியாத ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அவர் மேல வந்தது. மேற்கொண்டு விசாரிக்கும் பொழுது திருவண்ணாமலையில அவருடைய ஜீவ சமாதி இருக்குங்கிறத சொன்னாங்க. அந்த வருஷம் அவருடைய சமாதி இந்த முக்தி நாள் அடைஞ்ச அந்த ஆராதனை விழாக்கு போலாமே அப்படின்னு என்னையும் கூட்டிட்டு போனாங்க 1975ஆம் ஆண்டு. இப்போ அந்த சமாதியில் இருக்கும்பொழுது ஒரு ஒரு சாந்தம், ஒரு அமைதி, மனதிற்கு ஒரு ரம்மியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதை சொல்லலாம், அதெல்லாம் விவரிக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது அவர் மேல என்ன அறியாத ஒரு ஈடுபாடு வந்தபோது, அடுத்த பௌர்ணமியே நம்ம ஏன் பூஜை செஞ்சா என்ன அப்படின்னு ஒரு எண்ணத்தை அந்த சமாதியிலே எனக்கு உருவாச்சு. அதுல இருந்து பௌர்ணமி பூஜையை நான் தொடர்ந்து செஞ்சேன். ஆனாலும் ஒரு மனித உருவத்தில் இருக்கக்கூடியவங்களை ஒரு குருவா ஏத்துக்கிற மனப்பக்குவம் எனக்கு இல்லை. காமாட்சியை தான் குருவா வச்சு நான் ஆரம்பிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த பௌர்ணமி பூஜையில என்னுடைய அன்னை மூலமாக ஒரு அருட்பிரவேசம் நடந்தது. இப்போ சேஷாத்ரி சுவாமிகள் உனக்கு குருவா இருந்து இயங்குவார் அப்படின்னு சொன்னதுனால முதல்ல அறிமுகம் ஒரு அம்பாள்கிட்டேருந்து தான் எனக்கு கிடைச்சது. அதுலேருந்து தொடர்ந்து ஒரு பூஜை செய்யும் போதெல்லாம் அவருக்குலேருந்து எனக்கு தகவல் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுல தான் எனக்கு சித்தர்கள்னா யாருன்னு அறிமுகம் செஞ்சு வச்சதே என்னுடைய குருநாதர் சேஷாத்ரி சுவாமிகள். சரி, இப்போ சித்தர்கள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா. இப்போ பொதுவாக சித்தர்கள்ங்கிறது யார் சார்? அவங்களோட சிறப்புகள் என்ன? சித்தர்கள்ங்கிறது சித்தத்தை சுத்தம் செய்து சித்தி அடைந்தவர்கள். சாதாரண மனிதனாக பிறந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தவர்கள் தான் சித்தர்கள். நம்மள மாதிரி தான் பிறந்திருக்காங்க, வளர்ந்திருக்காங்க, இல்லற வாழ்க்கையில கூட அவங்க இருந்திருக்காங்க ஆராய்ச்சியில பார்க்கும் பொழுது. ஆனால் தன்னைத்தான் அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன் இங்கிலீஷ்ல நம்ம சொல்றோம். நம்ம யாரு அப்படிங்கறத அறிந்து தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான்கிற தத்துவம் தான். அப்ப தலைவனாகப்பட்ட இறைவனை அறிந்து கொண்டவர்கள் தான் உண்மையான சித்தர்கள். அதுல முக்கியமா உலக இயக்கத்திற்காக சேஷாத்ரி சுவாமிகள் அடையாளம் காட்டினது 18 சித்தர்கள். எண்ணில் அடங்கா சித்தர்கள் இருக்காங்க. சித்தர்கள்னா கணக்கு இல்லாம இன்னைக்கும் சித்தர்கள் நடமாடிட்டு இருக்காங்க, பல இடங்கள்ல இருக்காங்க ஆராய்ச்சியில பார்க்கும் பொழுது. ஆனா உலக இயக்கத்திற்காக தலை சிறந்த சித்தர்களாக 18 சித்தர்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கறதுலதான் தாம்பரம், கிழக்கு தாம்பரம் மாடம்பாக்கம் பக்கத்துல, சேலையூர் பக்கத்துல இந்த 18 சித்தர்களுக்குன்னு ஒரு ஆலயமே அமைச்சிருக்காங்க. அதுல சிவவாக்கிய சித்தர் முதல் தொடங்கி அதுக்கப்புறம் கைலாய கம்பளி சட்டைமுனி சித்தர், மகாபோகர் சுவாமிகள், காக்க புஜண்டர் சித்தர். இந்த காக்க புஜண்டர் சித்தர்லாம் ஏறத்தாழ 4000 ஆண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு ஆராய்ச்சி கூறுது. ராமாயண காலத்திலேருந்தே புஜண்டர் புராணம்னே ராமாயணத்துல நீங்க பார்க்கலாம். 4000 ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் புலிப்பாணி சித்தர், அதுக்கப்புறம் சட்டைமுனி சித்தர், இடைக்காடர் சித்தர், வள்ளலாரும் சித்தர் தான், பட்டினத்தடிகளும் சித்தர் தான். இப்படி பாம்பாட்டி சித்தர் வரைக்கும் 18 சித்தர்களுக்கு அந்த ஆலயத்துல போய் பார்த்தா நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அந்த மாதிரி 18 சித்தர்கள் உலக இயக்கத்திற்காக. பொதுவா சித்தர்களுடைய குறிக்கோள் என்ன, அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, பசித்திரு, விழித்திரு, தனித்திருன்னு சொன்னார் வள்ளலார். பசித்திருனாக்க இந்த நமக்கு ஏற்படுற பசியை அவர் சொல்லல, ஆன்மீக பசியை சொல்லியிருக்காரு. விழித்திரு அப்படின்னு சொன்னா எப்பொழுதுமே அந்த இறைநிலை தியானத்துல நம்ம இருக்கணும். தனித்திருன்னு சொன்னார். தனித்திருந்தாதான் தியானம் கைகூடுங்கிறதுக்காக அவர் சொன்னார். தனித்திருன்னு சொன்னாக்க உலக வாழ்க்கையில ஈடுபடாதுன்னு சொல்லல, பட்டும் படாத ஒரு நிலை
தாமரை இலை தண்ணீர் போன்றதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்த்தினாங்க. அதனால தன்னைத்தான் அறிதல், தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான்ங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருந்திருக்கு. மரணமில்லா பெருவாழ்வு உடம்பதான் விட்டாங்களே தவிர, இப்ப சேஷாத்ரி சுவாமிகள் சூட்சுமத்துல பேசுறார். இன்னைக்கும் அவர் வழிகாட்டினதுனாலதான் இவ்வளவு பெரிய ஆலயம் அங்க அமைஞ்சிருக்கு. அவருடைய வழிகாட்டுதல் படிதான் அமைஞ்சிருக்கு. அதனால தன்னை, அந்த மரணத்தை வென்றவர்கள், தன்னை அறிந்தவர்கள், சித்தத்தை சுத்தி செய்தவர்கள், மக்களுக்கு நன்மை செய்வது ஒன்றே குறிக்கோளாக உள்ளவர்கள். அதுல எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது, பிரதிபலன் எதுவுமே எதிர்பார்க்கிறது கிடையாது. மனசுல தெளிவை கொடுக்கணும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அந்த மனசுல தெளிவு இல்லாம தான் இன்னைக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுல தெளிவை கொடுத்து வழிகாட்டி கீழ்நிலையில இருக்கிறவங்களை மேல்நிலைக்கு உயர்த்தி நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுபவர்கள் தான் உண்மையான சித்தர்கள். சித்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது சார், இந்த மாதிரி சித்தர்களை வழிபட்டா தோஷம்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த மாதிரியான ஒரு தோஷமும் இந்த வழிபாட்டு மூலமா தீர்ந்தறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிறைய தோஷங்கள் வழிபாட்டு நம்ம இந்த ஆலயத்துல வழிபட்டவங்களுக்கு நிறைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிருக்கு. குறிப்பா நவகிரக தோஷங்கள், சில ஜோதிட ஆராய்ச்சியில கூட பார்க்கும்பொழுது சில ஜாதகங்களை பெண் சாபங்கள்னால இருக்கும். அதாவது பெண்களுடைய கஷ்டப்படுத்துறதுனால அவங்க மனோநிலையை பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அந்த குடும்பத்துல அபரிமிதமான பாதிப்புகள் இருக்கும். ஒரு நல்ல காரியம் நடக்காது, ஒரு கல்யாணம் கைகூடி வராது, ஒரு வேலை கிடைக்காது, நல்லா படிச்சிருப்பான் வேலை கிடைக்காது. இந்த மாதிரி கடைசி நிமிஷத்துல கை கேட்டினது வாய் கேட்டல அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருக்கும். அது கிரக தோஷங்கள்னால ஏற்படுறது உண்டு, சாபங்கள்னாலும் ஏற்படுறது உண்டு. கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு, முன்வினை பயன். அந்த முன்வினை பயனாலையும் நம்ம அனுபவிக்கிறோம். அத சமஸ்கிருதத்துல பதவி பூர்வ புண்ணியானாம்னு சொல்லுவாங்க. பூர்வ புண்ணியம் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா போன ஜென்மால என்ன கொடுத்து வச்சிருக்காங்களோ அப்படின்னு நம்ம கலோக்கியலா சொல்றது உண்டு. அதுதான் இந்த ஜென்மால நம்ம அனுபவிக்கிறோம். அந்த முன் வினை பயனை குறைக்கக்கூடிய ஆற்றல் சித்தர்களுக்கு உண்டு. அது உண்மையான சித்தர்களுக்கு. அந்த கஷ்டத்திலேருந்து அந்த வினை பயனை குறைக்கும் பொழுது ஒரு வழி கிடைக்கும். வேலை இல்லைன்னா ஒரு வேலை கிடைக்கும், அதுல இருந்து ஒரு பெரிய வேலை கிடைக்கும், அதுல இருந்து ஒரு கல்யாணம், அதுல இருந்து ஒரு வீடு, ஒரு வசதிகள். அந்த சித்தன்ட்ட போய் தான் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் சரணடைந்த ஆன்மாக்களுக்கு கொடுப்பார்கள். சாதாரணமா கொடுக்கறது இல்லை. அவங்களே கதின்னு போய் நம்ம ப்ரே பண்ணும்பொழுது, வழிபாடு செய்யும் போது அது நமக்கு கிடைக்குது. இப்போ சித்தர்கள் பத்தி ஒரு 30 வருடங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆய்வுகள் இருந்திருக்கு. சித்தர்கள் பற்றி நல்ல ஆமா, இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கு, தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ சித்தர்கள் வாழ்ந்த அந்த காலங்கள் எப்படி சார் இருந்தது? இப்பவும் சித்தர்கள் இருக்காங்களா இந்த காலகட்டத்தில்? இப்பவும் இருக்காங்க. 4000 வருஷமா காக்கபுஜண்டர் சித்தர் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காருன்னு சொன்ன. மரணம் இல்லைங்கும் பொழுது சித்தர்களுடைய காலமே கிடையாது, அழிவே கிடையாது. இறைவனுக்கு அழிவு கிடையாது. இறை நிலையை அடைந்தவர்கள் தான் சித்தர்கள். இன்னைக்கும் சித்தர்கள் இருக்காங்க. இப்ப திருவண்ணாமலையில மேல போய் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் கூட இருக்காங்க. பல இடங்கள்ல சித்தர்கள் இப்ப சேஷாத்ரி சுவாமிகளை நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு பித்தன் போலதான் தெரிஞ்சிருக்காரு. ஒரு மேட் மேன் மாதிரி ரோட்ல தெரியறது, கல் எடுத்து அடிக்கிறது, அப்படிதான் தன்னை காமிச்சிட்டு இருக்காரே தவிர அவர் ஒரு சித்தனாகவே காண்பித்து கொண்டது இல்லை. அவருடைய சரித்திரத்தை நம்ம படிக்கும்போது அப்படிதான் இருக்கு. இப்பொழுதுதான் அவர் சூட்சுமத்துல பேசும்போது பார்த்தா ஒரு சாதாரணமா ஒரு மேட்மேன் மாதிரி பேசுற மாதிரி கிடு கிடு கிடுன்னு பேசிட்டு போறாரு. அந்த பேச்சை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே அந்த பயிற்சி இருக்கணும், சித்தர் பாஷையை புரிஞ்சுக்கிறதுக்கே. அப்படிதான் அவங்க பிஹேவ் பண்றாங்க. அவங்களுடைய நடவடிக்கைகள் அப்படிதான் இருக்கு. ஆனா அதை ரியலைஸ் பண்ணி அவங்களுடைய தன்மைகளை புரிஞ்சு அவங்களுடைய ஒரு அருள் வேணும்னு கிட்டக்க போய் பார்க்கும்போது சாதாரணமா உட்காந்து வச்சு உபதேசங்களையும் அவங்க செய்யறாங்க. வெளி உலகத்திற்கு சாமானிய ஒரு பித்தன் போல தெரிந்து ஒரு பெரிய மகானாக இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கார் சேஷாத்ரி சுவாமி. அதனால எண்ணிலடங்கா சித்தர்கள் இருக்காங்க. அவங்கள புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. இவ்வளவு ஆராய்ச்சி ஆனாலும் இன்னும் ஆராய்ச்சி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே தவிர நெருங்கி பார்க்கும்பொழுது பல பொக்கிஷங்கள் அவங்க கிட்ட இருக்கு. மணி மந்திர ஔஷதம் தான் வாழ்க்கையை அவங்க சொல்லியிருக்காங்க. மணிங்கிறது ஜோதிடம், மந்திரங்கிறது மந்திர சாஸ்திரங்கள். மந்திரத்தை ஜபிக்கணும்னு சொல்றாங்க முதல்ல ஒருநிலைப்படுத்துவதற்காக. அப்புறம் உடம்புல வியாதி வரும்போது சித்தர் வைத்தியங்களை சொல்லியிருக்காங்க. மகாபோகர் சுவாமிகள் வைத்தியம் சொல்லியிருக்காரு, புலிப்பாணி சித்தர் வைத்தியம் சொல்லியிருக்காரு, ஜோதிடத்தையும் சொல்லியிருக்காங்க. சேஷாத்ரி சுவாமிகளே குழந்தை இல்லாதவங்களுக்கு மருந்து சொல்லி குழந்தை கிடைச்சிருக்கு பல பேருக்கு. சித்த வைத்தியர் அந்த வைத்தியத்தை அவங்களே சொல்லி அந்த முறைப்படி அவங்க மருந்து சாப்பிட்டு சித்த வைத்தியர்கிட்ட போல சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னார், நான் சாப்பிட்டு இருக்கேன், குழந்தை கிடைச்சிருக்கு. 6 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம்.
அப்ப சித்தருடைய மகிமையினாலதான் அது கிடைக்கிறது. நவகிரகங்களுடைய தோஷங்களை போக்கக்கூடிய ஆற்றல் சித்தர்களுக்கு உண்டு. அது மாடம்பாக்கம் 18 சித்தர் கோயில், தாம்பரம் சேலையூர் கிழக்கு தாம்பரம் பக்கத்துல போய் பார்த்தா நவகிரகங்களுக்கு பதிலாக சித்தர்கள் தான் அங்க இருக்காங்க. சூரியனுக்கு எடுத்துட்டா 2 சித்தர், சந்திரனுக்கு எடுத்துட்டா 2 சித்தர், புதனுக்கு எடுத்துட்டா 2 சித்தர். உதாரணமா சூரியனுக்கு எடுத்துட்டோம்னு சொன்னா பட்டினத்தார் சித்தர், கடுவெளி சித்தர். புதனுக்கு எடுத்துட்டோம்னா இடைக்காடர்